மத்திய அரசு கல்வி அமைச்சகத்தோட சார்பில் காசியில் நடக்கக்கூடிய காசி தமிழ் சங்கமம் 4வது எடிஷன், அதாவது 4.0ல இங்கேருந்து ₹1 கூட செலவு பண்ணாமல் போயிட்டு எல்லா நிகழ்ச்சிகள்லையும் சந்தோஷமாக கலந்துக்கிட்டு வீட்டுக்கு எப்படி திரும்பி வந்தோம் அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோவாக போட்டிருக்கேன். அநேகமாக இந்த வீடியோ 2-3 பார்ட்டாக வரும், பார்த்து ரசிங்க. இந்த காசி தமிழ் சங்கமத்தில் யாரெல்லாம் கலந்துக்கலாம், என்னென்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவுக்கு இடையில சொல்கிறேன். 4 நாட்கள் நடந்த நிகழ்ச்சிகளை ஒன்று விடாமல் நான் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது முற்றிலும் இலவச பயணம். ராஜ மரியாதைக்கும் நான் மீடியா அண்ட் ரைட்டர்ஸ் பிரிவில் தேர்வாகி இந்த காசி தமிழ் சங்கமம் 4.0ல கலந்துக்கிட்டேன். முதல் 2 நாட்கள் காசிலையும், 3வது நாள் பிரயாக்ராஜ்லையும், 4வது நாள் அயோத்தியிலையும் நாங்கள் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தோம். கோயம்புத்தூர்லேருந்து காசி கிட்டத்தட்ட 2550 600 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மொத்தம் 1400 பேரை தேர்வு செஞ்சு 7 பிரிவாக தமிழ்நாட்டில் இருந்து அனுப்புகிறாங்க. இதுதான் காசி தமிழ் சங்கமத்தோட சின்னம். வணக்கம் நண்பர்களே, காசி தமிழ் சங்கமம் 4.0 கிளம்பியாச்சு. நம்மளுக்கு சேலத்தில் போர்டிங். கோயம்புத்தூர்லேருந்து பனாரஸ் போகிற ட்ரெயினில் நம்ம சேலத்துக்கு போய் காசிக்கு போகிறோம். இந்த அனுபவத்தை உங்களுக்கு இந்த வீடியோ வழியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், முழுசாக பாருங்கள். வாங்க சேலத்துக்கு போகலாம். மதுரையிலேருந்து கிளம்பி சேலத்துக்கு வந்துட்டேன். நம்ம சேலத்தில் போர்டிங் பாயிண்ட், அதாவது கோயம்புத்தூர், சேலம், பெரம்பூரில் நம்ம ஏறிக்கலாம். இந்த போர்டிங் பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட செலவில் தான் வரணும். ட்ரெயினில் ஏறினதுலேருந்து திரும்பி நம்ம ட்ரெயினை விட்டு இறங்குற வரைக்கும் அவங்களோட செலவு தான். இங்கே இருந்த அஃபீஷியல்ஸ் நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனை வாங்கி வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளை போர்டிங் பண்ணுறதுக்கு அனுமதிச்சிட்டாங்க. காசிக்கு போகிறவங்கள வழி அனுப்ப வந்தவங்க இங்கே நிறையா பேர் காத்திருக்காங்க. கோயம்புத்தூர் பனாரஸ் ட்ரெயின் அரை மணி நேரம் லேட்டாக வருது. 8:30க்கு வர வேண்டியது 9 மணிக்கு வந்திருக்கு. ஏன்னா கோயம்புத்தூரில் சென்டாப் பார்ட்டி சிறப்பாக நடந்ததாக சொன்னாங்க. ஐஆர்சிடிசியை சேர்ந்த சதீஷ் எனக்கு மாலை போட்டு வரவேற்றாரு. ஒரு வழியாக காசி கிளம்பிட்டா. உள்ளே ஏறி எங்கள் சீட்டில் செட்டில் ஆனோன்னா இரவு உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நேற்று புதன்கிழமை இரவு 9 மணிக்கு சேலத்தில் ட்ரெயினில் நம்ம ஏறிட்டோம். இன்னைக்கு வியாழக்கிழமை மதியம் 12:30 மணி விஜயவாடாவுக்கு வந்துடுச்சு ட்ரெயின். கிருஷ்ணா நதிக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த பயணத்தில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 3ஆம் வகுப்பு குளிர்சாதன படுக்கை வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த கிருஷ்ணா நதி மேலே ட்ரெயின் போகையில் தூரத்தில் நம்மளுக்கு ஸ்ரீ துர்கா மல்லேஸ்வரா கோவில் தெரியுது. கிருஷ்ணா நதி ஓரத்தில் படித்துறையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு அடுத்து நம்ம தனியாக வருவோம். உள்ளே போய் சாமி கும்பிட்டு இந்த கோயிலை பற்றி ஒரு வீடியோ அடுத்து நான் போடுறேன். காசி தமிழ் சங்கமம் 4.0ல கலந்துக்கிட்டவங்களுக்கு இந்த பை கொடுக்குறாங்க. இந்த பைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். திரிவேணி சங்கமத்தில் குளிச்சுட்டு தீர்த்தம் எடுக்கிறதுக்காக 2 வாட்டர் கேன் வச்சுருக்காங்க, குடம் வச்சுருக்காங்க, டைரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டீலில் வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்ல கனமாக இருக்குது. காசி தமிழ் சங்கமம்னு எம்பளம் போட்ட ஒரு டிஷர்ட் ஒன்று, ஒரு காலர் பில்லோ ஒன்று கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பயணத்தில் எனக்கு கிடைச்ச பரிசு பொருட்களை நான் டிஸ்பிளேவாக காமிக்கிறேன் பாருங்கள். யதார்த்த கீதைன்னு ஒரு புக்கு, அடுத்து ஸ்லோகம் உள்ள ஒரு புக்கு. இதுதான் எங்களுக்கு கொடுத்த நினைவு பரிசு. நல்ல கனமான நினைவு பரிசு கொடுத்தாங்க. பேனா ஒன்று அந்த பைக்கில் இருந்துச்சு, இந்த கொடை தான் உள்ளே இருந்தது. கீச்சைன் ஒன்று, அடுத்து டெலிகேட்னு போட்ட ஒரு ஒன்று, தொப்பி ஒன்று.
இது காதுக்கு குளிர் தாக்காம இருக்கிறதுக்காக பட்ஸு. இந்த பயணத்துக்கு தேர்வாகி கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் இந்த பரிசு பொருட்கள் கிடைச்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து மதிய சாப்பாடு வந்துருச்சு. காலையில ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க, நைட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். 3 கம்பார்ட்மெண்ட் எங்களுக்காக ஒதுக்கி இருந்தாங்க. 3 கம்பார்ட்மெண்ட்லையுமே சுலோகம் சொல்லிக்கிட்டே வர்றது, கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுக்கிட்டே வர்றது, பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே வர்றதுன்னு இந்த பயணமே ஒரு பக்தி மயமா இருந்தது. அடியனை கண்டால் எல்லிலும் வீட்டிலும் எரிபடும் மன்னர் கலபுரை சொல்லும் காளியோடனைவர் விட்டாங்காரரும் மிகு பல பேர்கள் கண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடி ஆணை அடியினில். ஐஆர்சிடிசியை சேர்ந்த இந்த நண்பர்கள் எங்களை எந்த குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டாங்க. அந்தந்த டயத்துக்கு உணவு, காஃபி, காலையில ஒரு காஃபி கொடுத்துருவாங்க, சாயங்காலம் ஒரு காஃபி கொடுத்துருவாங்க, 3 நேரமும் உணவு கொடுத்துருவாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுல எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. இந்த நேரத்துல இவங்க அனைவருக்கும் நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க ரெகுலரா வாங்குற அந்தந்த ஊர்ல உள்ள நல்ல பிரபலமான கேட்டரிங்ல சொல்லி எங்களுக்கு உணவுகளை வர வச்சாங்க. காஃபியும் அங்கிருந்தே கொண்டு வந்தாங்க. பிளாட்ஃபார்ம்ல விற்கிறத எங்களுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை. இந்த பக்கம் வெயில் அடிக்கிறதுனால சரியா தெரிய மாட்டேங்குது. சார் தான் எங்க கூட வந்த ஐஐடி அபிஷியல். நம்ம கூட வந்த நண்பர் திருப்பூர் செந்தில்குமார் ஆன்மீகத்தை பத்தி சொற்பொழிவை நம்மளுக்கு வழங்கிக்கிட்டே வந்தாரு. கேட்டுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே நாங்க ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டோம். காசி வந்து அப்பேற்பட்ட இடம். சூழ வேலை கையில் தாங்கி நம்மை, வேலை கையில் தாங்கி நம்மை ஆளும் குமரன் அடிபணிவோம், ஆளும் குமரன் அடிபணிவோம். சீனை குல குரமகள் வல்லிகை கோலமாய் வந்தவனே தவத்திரு கோல. காசி தமிழ் சங்கமத்துல பங்கேற்கிறதுக்கு எந்த வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா kasitamil.iitm.ac.in அப்படிங்கிற சென்னை ஐஐடியோட வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம அப்ளை பண்ணணும். யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். ஆசிரியர்கள், மாணவர்கள், எழுத்தாளர்கள், கைவினை கலைஞர்கள், ஆன்மீக அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், புக் பப்ளிஷர்ஸ், சோசியல் மீடியா அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து வீடியோ போடுறவங்க இந்த காசி தமிழ் சங்கமம் 4.0க்கு அப்ளை பண்ணலாம். விவசாயிகள் விவசாயி கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கோயிலில் வேலை பார்க்குற அனைவரும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு ஐடென்டி கார்டு இருக்கணும். உழவார பணி செய்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் அவங்க அமைப்பில் ஒரு ஐடென்டி கார்டு இருக்கணும். பூரா பள்ளத்தாக்கு பல்லாமேடு பல்லாமேடு தான் பள்ளத்தாக்கு போகுது. இந்த பாருங்க சம்பல் பள்ளத்தாக்கு இது பூராமே. இன்னொன்று மலைக்கு கூட ஊடி போகும் கொஞ்சம் தூரம். அடுத்து என்டர்பிரனர் அதாவது தொழில் முனைவோர்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருபாலரும் அப்ளை பண்ணலாம். நான் முதல் சொன்ன அனைத்து பிரிவுலையுமே பெண்களும் ஆண்களும் அப்ளை பண்ணலாம். இந்த பிரிவில் உள்ளவங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் அப்ளை பண்ணுறீங்க. நீங்களும் இந்த இலவச பயணத்தில் கலந்துக்கிறீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ட்ரெயின் மத்திய பிரதேசக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. 2 பக்கமும் ஆரஞ்சு மரம் இருக்குது. ஆனால் சீசன் இல்லை. எந்த பழத்தையும் நாங்கள் கண்ணில் பார்க்கல.
இது தெரியுது பார்த்தீங்களா, இது பூராமே ஆரஞ்சு மரம் தான். இதுதான் நம்ம மிளகா செடி மாதிரி வரணும். இந்த இருக்குல்ல, இந்த நிலத்துல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் கடுகு செடி. மத்திய பிரதேசில் போகையில் வித்தியாசமான நில அமைப்புகளை நம்ம பார்க்க முடியுது. நம்ம கூட பயணம் வந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஒரு செட்டாக ஃபார்ம் ஆயிட்டாங்க. நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு. எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்க இந்த ரயில் பயணத்தில் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுதான் இந்த பயணத்தோட வெற்றி. இந்த இளைஞர்கள் சிவகாசியைச் சேர்ந்த பழனிசாமி அண்ணனை கூப்பிட்டு ஆட வச்சு சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம இப்போ 55 மணி நேரம் பயணம் செஞ்சு 2560 கிலோமீட்டரை கடந்து வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம இறங்கக்கூடிய ஸ்டேஷன் அடுத்து உள்ள பிஎஸ்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். இதுதான் பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன். இங்கே நம்மளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தேதி டிசம்பர் 6 சனிக்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு நம்ம வந்து பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். நல்ல குளிர் அடிக்குது. டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக 10 டிகிரி இருக்குது. இந்த நேரத்தில் இருந்து 4 நாட்கள் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு திருப்பி ஊருக்கு திரும்பையில் பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் ஏறுற வரைக்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு போயிட்டு வரப்போகிறோம். எங்களை வரவேற்கிறதுக்கு இந்த அதிகாலையிலையும் 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேசம் பிஜேபி மாநிலம் அப்படிங்கிறதுனால நம்மளை அவங்க முறைப்படி வரவேற்கிறாங்க. மாலை மரியாதையோட துண்டு போட்டு கௌரவப்படுத்தி நெத்தியில் குங்குமம் விட்டு நம்ம தலையில் பூவை அள்ளி போட்டு வரவேற்பெல்லாம் தடபுடலாக கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் நம்ம உத்தரப்பிரதேச அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்குருவோம். சிவபெருமான் கையில் உள்ள உடுக்க மாதிரி பெரிய சைஸ் உடுக்கையை வச்சு அடித்து நம்மளை வரவேற்பு கொடுக்குறாங்க. நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்காக 24 இருக்கைகள் கொண்ட 8 பேருந்துகள், அதாவது மினி பஸ் வந்திருக்கு கைடோட. அடுத்த 2 நாள் நம்ம காசியில் இந்த பஸ்ஸில் தான் சுற்ற போகிறோம். இந்த பஸ்கள் அனைத்துமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஆட்டோக்களும் இங்கே நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் ஓடுது. கடைசியாக போகுதா? மணி 4:45 ஆயிடுச்சு. நேராக நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். ஆண்களுக்கு வேற ஹோட்டல், பெண்கள் தங்குறதுக்கு வேற ஹோட்டல். ஆண்கள் மட்டும் 4 ஹோட்டலில் பிரித்து தங்க வச்சுருக்காங்க. நாங்கள் ஹோட்டல் வெஸ்ட் இன் அப்படிங்கிற 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறோம். 2 பேர்த்துக்கு ஒரு அறை. இதுதான் எங்களுக்கு கொடுத்த ஏசி அறை. இங்கே ஏசி போட தேவையே இல்லை, ஏன்னா 10 டிகிரி குளிர் இருக்குது.
தோராயிரமாக இந்த அறைக்கு வந்து ஒரு நாள் வாடகை 5000 ரூபா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டலில் ஒரு டீ வந்து 110 ரூபா, 4 இட்லி வாங்கினோம்னா 280 ரூபா. ரெஸ்டெல்லாம் எடுக்கலை, வந்தோன்னே குளித்தோம், பிறப்பிட்டோம். இங்கேருந்து ஹோட்டல் டி பாரிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வெஸ்டின்லேயே காலையில் எங்களுக்கு காஃபிக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அது ஐஆர்சிடிசியோட செலவு தான். நம்ம தங்கியிருந்த இடத்துல இருந்து இந்த ஹோட்டல் டி பாரிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் காசி தமிழ் சங்கமம் 4.0 கலந்துக்கிற நம்மளை மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய விருந்தினர்களுக்கு தமிழ்நாட்டு சமையல் கலைஞர்களை வச்சு சுவையான உணவு இங்கு தயார் பண்ணுறாங்க. சுவையான காலை உணவு தயாராக இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம நேர காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ண போகிறோம். வட இந்தியாவில் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் அலங்காரம் பண்ணி திருமணங்களை நடத்துகிறாங்க. ஹோட்டல் டி பாரிஸில் இந்த மாதிரி நிறையா நடக்கும் போல் ஒரு அலங்கார ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. மணி காலையில் 7:30 ஆகுது. இன்னும் குளிர் குறையலை. அழகாக சினிமா செட்டிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். கடந்த 3 நாட்களா ரயில் பெட்டிக்குள்ள வெளிக்காத்து இல்லாம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே தான் ஃப்ரீயா உட்காந்து சாப்பிட முடியுது. கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு, ரிலாக்ஸாகவும் இருக்கு. சார் இங்கே பாருங்க, இருக்கட்டும். காலை உணவை முடிச்சுட்டு எல்லாரும் ரெடியாக கிளம்பிட்டோம் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக. முதல் நாள் பயணம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பூத பூதேஸ்வராய தமிழ் கற்கலாம் அப்படின்னு பிரதம மந்திரி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு சொல்கிற மாதிரி ஃப்ளெக்ஸ் போர்டு இங்கே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி 40 பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க. ரைட்டர்ஸ் அண்ட் மீடியா பிரிவில் வந்த 220 பேரும் இப்போ நமோ காட்டுக்கு வந்துட்டோம். இந்த மண்டபத்திலிருந்து நம்ம கங்கை நதியோட அழகை ரசித்து பார்ப்போம் வாங்க. கங்கை நதி இருகரம் கூப்பி நம்மளை வரவேற்கிற மாதிரி இங்கே சிலை வச்சிருக்காங்க. குரு போட்டோவுக்கு நிக்கையிலேயே நம்மளும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம். இங்கேருந்து நம்ம காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கப்பலில் போக போகிறோம். இந்த நமோ காட்டில் இருந்து காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் உள்ள அனைத்து படித்துறைகளையும் நம்ம கப்பலில் இருந்தே ரசித்து பார்த்துட்டு போவோம்.
நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்காக இந்த கப்பல் நிற்கிது. எம்வி சுவாமி விவேகானந்தா அப்படின்னு இந்த கப்பலுக்கு பெயர். இதுதான் நமோகாட்டில் உள்ள பெரிய சிலை, அதாவது கும்பிட்ட மாதிரி உள்ள பெரிய சிலை. நமோ காட், காட்னா படித்துறைன்னு அர்த்தம்ங்க. நமோ நமக அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு. கங்கை நதியில் பொதுமக்கள் போக்குவரத்து படகுல, அதாவது சின்ன படகுல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம கப்பலுக்குள்ளே வந்துட்டோம். கப்பலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என் கூட வந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா மொதல் ட்ரிப்பே காசி உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கப்பலில் ஏற்றி நம்மளை எல்லா படித்துறையும் காமிச்சுக்கிட்டே போகிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்மெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது சிவபெருமானோட முழு அருள் இருக்கிறதுனால தான் அப்படிங்கிறத நான் முழுசா நம்புறேன். உங்களுக்கும் அடுத்த வருஷம் இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த கப்பலில் இது கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் ஏறி நின்று இந்த படித்துறைகளை ரசிச்சுக்கிட்டே வரலாம். உள்ள சோபா போட்டிருக்காங்க, உட்காரதுனா உள்ளே போய் உட்காந்துக்கலாம். உள்ள ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. இது நல்ல லேட்டஸ்ட்டாக உள்ள கப்பல் போல். சின்ன ஒரு ஹேண்டிலை மட்டும் வச்சு இந்த கப்பலை இவர் ஓட்டிட்டு வர்றாரு. நம்ம கூட வந்ததில் ஒருத்தர் இப்போ தான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் களை கட்டும். புனிதமான இந்த கங்கை நதியில் தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கு. அங்கேருந்து கங்கையில் குளிக்கணுன்றதுக்காகவே இங்கே வந்திருக்கோம். நம்ம இங்க இருந்து ஒவ்வொரு படித்துறையா ரசிச்சு பார்த்துக்கிட்டே போவோம். இந்த பயணத்துக்கு நம்ம காசி தமிழ் IITM.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போய் அப்ளை பண்ணோன்னே, அதாவது நம்ம அப்ளை பண்ணுறது நம்மளோட ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, பேர், டெலிஃபோன் நம்பரை கொடுத்து அப்ளை பண்ணணும். நம்மளோட விவரங்களை பூராமே அதில் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் டிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சிலபஸ் கொடுப்பாங்க, PDF டவுன்லோட் பண்ண சொல்லி. இந்த பயணத்துக்கு 1985 அறிவொளி MA அவர்கள் எழுதிய காசி அப்படிங்கிற 220 பக்கம் கொண்ட ஒரு புஸ்தகம் PDF கொடுத்துருந்தாங்க. அதை முழுசாக படித்தோம் அப்படின்னா அதிலிருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரியான ஆன்சரை நம்ம டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டரே நம்மளை தேர்ந்தெடுத்துரும். அப்புறம் IIT-லேருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி 3 தடவை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுலேயும் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த பயணத்துக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பழமையும் புதுமையும் நிறைஞ்ச இந்த கங்கை நதிக்கரையை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. நம்மளை மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்ககிட்ட 1500 ரூபாய் டெபாசிட் வசூல் பண்ணுவாங்க. இது இந்த பயணம் முடிஞ்சோடனே திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த பயணம் ஒரு புரோட்டோகால் பயணம். கட்டுப்பாடுகளும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டும் நம்ம நடந்துக்கிறணும். அப்படி நடந்துக்கிட்டா தான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களுக்கு நம்ம போய் பார்த்துட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு கரெக்டான டயத்துக்கு போய் சேர முடியும். நம்ம பார்க்குற ஒவ்வொரு படித்துறையும் ஒவ்வொரு அழகோட இருக்கு.
இதுதான் மணிகர்ணிகா காட், காசியிலே முக்கியமான இடம். இறந்த உடல்களை இங்கே தான் கொண்டு வந்து எரிப்பாங்க. காசியில் செத்தா மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிகர்ணிகா காட்டில் வருஷம் 365 நாளும் 24 மணி நேரமும் இறந்த உடல்களை எரிய விட்டுறாங்க. உடல்களை கொண்டு வந்து கங்கையில் 3 தடவை முக்கிட்டு அப்படியே தூக்கி வச்சு எரிய வச்சிடுறாங்க. நம்ம விஸ்வநாதர் கோயிலை நெருங்கி வந்துட்டோம். விஸ்வநாதர் கோயிலுக்கு உள்ள மொபைலோ கேமராவோ எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதனால நம்ம கப்பல்லையே நம்மளோட கேமராவோ மொபைலோ எதா இருந்தாலும் இங்கேயே வச்சுட்டு போயிடணும். வெளியில இருந்தே நான் விஸ்வநாதர் கோயிலை இங்கிருந்தே காமிக்கிறேன். மணிகர்ணிகா காட்டுக்கு பக்கத்திலேயே விஸ்வநாதர் கோயில் இருக்கு. இந்த விஸ்வநாதர் கோயில் படித்துறை ரொம்ப பெருசா அகலமா புதுசா இப்ப எடுத்து கட்டியிருக்காங்க. உள்ள வாட்டர் கேனு பிளாஸ்டிக் பொருள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. நாங்கள் உள்ளே போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு அன்னபூரணி கோயிலில் அன்னபூரணியை தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே அன்னதானம் சாப்பிட்டோம். அடுத்து காசி விசாலாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கப்பலுக்கு திரும்பிட்டோம். இப்போ திருப்பி நமோ காட் போகிறோம். எங்க கூட வந்தவங்கள 2 பேர் கப்பல்ல ஏறல. அதனால திருப்பி கப்பலை கரைக்கு திருப்புறாங்க. காசிக்கு வர்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன படகுகளை எடுத்துக்கிட்டு கங்கையிலே போய் எல்லா படித்துறைகளையும் தரிசனம் பண்றாங்க. அந்த பக்கம் தெரிகிறது கங்கையோட கிழக்கு கரை. கிழக்கு கரையில் எந்த விசேஷமும் கிடையாது. படித்துறைகள் அமைந்து உள்ளது பூராமே மேற்கு கரையில் தான். எங்களுடன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. எல்லாரும் தனியா போவாதீங்க. இங்க வாங்குற பொருள் எல்லாம் சரியா இருக்காது. அதெல்லாம் ரோட்ல வாங்குறதெல்லாம் நல்லா இருக்காது. கைடு தினகரன் எங்களுக்கு தனியாக எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா 2 பேர் வந்து கப்பலில் ஏறல, திருப்பி கப்பலை திருப்புற மாதிரி ஆயிடுச்சு. காசி விஸ்வநாதர் கோயிலை சுற்றி விற்கிற பொருட்கள்லாம் டூப்ளிகேட்டு, அதெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு கைடு தினகரன் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு. காசியில் கங்கை பிரவாகமாக தெற்குல இருந்து வடக்கு நோக்கி அரைவட்ட வடிவத்தில் ஓடுது. முன்னாடி சின்ன சின்ன படகுகள் போகையில் ஆரன் அடிக்கிறாங்க. பாலத்தில் ரயில் போகிறது கப்பல்ல இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கப்பல்ல இருந்து நமோ காட்டுக்கு இறங்கையில் எங்களுக்கு சால்வை பொத்தி காசி தமிழ் சங்கமம் அப்படின்னு ஒரு பித்தளையில் உள்ள அழகான ஒரு நினைவு பெருசை எங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்மளோட பயணம் செய்கிற எல்லோரும் இங்கே இருக்காங்க. ஒரு தடவை அப்படியே ஒரு சுற்றி காமிக்கிறேன்.